ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல லக்கி பாஸ்கர் படத்துல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு நிதி சினிமா ஹால். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்கர் கேரக்டர் வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கரோட வீட்ல சார்லி சாப்ளின் வீடியோ அப்பப்ப டிவில ப்ளே பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சார்லி சாப்ளின் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர். அப்படி ஒரு நாள் அவர் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஜோக்கை வந்து அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் அதுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. திரும்பவும் அதே ஜோக்கை சொல்லியிருக்காரு. அங்க இருக்க கொஞ்சம் பேர் சிரிச்சிருக்காங்க. அண்ட் மறுபடியும் அவர் அதே ஜோக்கை சொல்லும்போது அங்க யாருமே சிரிக்கல. ஒரு மயான அமைதி தென்பட்டிருக்கு. அப்ப அவரு அங்க இருக்க பீப்புள்கிட்ட என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே ஜோக்கை 2-3 வாட்டி சொல்லும்போது அந்த ஜோக்கை நினைச்சு சிரிக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வர கஷ்டத்தை எதுக்கு மறுபடியும் நினைச்சு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் இந்த பாஸ்கர் கேரக்டரும் ஒரு சீன்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக லைஃப் ஃபுல்லா அதை நினைச்சு அழுதுட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அடுத்து பாஸ்கரோட லைஃபையே சேஞ்ச் பண்ண ஒரு கேரக்டர் ஆண்டனி. இந்த கேரக்டருக்கு வந்து இப்போ தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சர் கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் தோணிருக்கும். இந்த ஆண்டனி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாரிச்ச பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கால செட்டில் ஆயிருப்பாரு. பிரெகான்சா பியானரி அப்படிங்கிற ஒரு கடை வச்சு அமெரிக்கால நடத்திட்டு இருப்பாரு. அது என்ன பிரெகான்சாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை, அவரோட ஃபுல் நேம் தான் ஆண்டனி பிரெகாசா. இதுக்கான டீட்டெயிலிங் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே வச்சிருப்பாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல ஆண்டனி கேரக்டர் வந்து பாஸ்கர்கிட்ட லோன் வாங்குறதுக்கு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அப்போ ஒரு ஃபார்ம் வந்து பாஸ்கர்கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த ஃபார்ம்ல வந்து ஆண்டனி பிரகாசான்னு எழுதியிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்கரோட அப்பா கேரக்டர் வந்து பாஸ்கர்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, சூதாடுறதுல நம்ம எவ்வளவு ஜெயிச்சோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்ப நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாஸ்கர் எல்லாத்தையும் நிறுத்தி ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பணத்தை அமெரிக்கால எடுத்துட்டு போய் செட்டில் ஆயிருப்பாரு. அவங்க அப்பா சொல்லி தான் பாஸ்கர் கேரக்டர் வந்து இந்த நிறுத்தணும்னு தோணியிருக்கும். ஆனா இதுக்குன்னு முன்னாடியே அந்த ஆண்டனி கேரக்டர் வந்து கரெக்டா இதை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, அந்த ஆண்டனி கேரக்டர் வந்து இதுதான் என்னோட கடைசி ஸ்கேமா இருக்கும், இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்கேமும் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ரொம்ப மெச்சூரா சம்பாரிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருப்பாரு. ஹர்ஷத் மேத்தா இவர் பண்ண ஸ்கேம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கேம் 1992ன்னு ஒரு சீரீஸே இவரை பத்தி வந்திருக்குது. இவரோட கேரக்டர் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஆனா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஹர்ஷத் மேத்தா அந்த பேருக்கு பதிலாக ஹர்ஷா மெஹரான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹர்ஷத் மேத்தாவோட கம்பெனி நேம் வந்து க்ரோமோர், ஆனா படத்துல வந்து க்ரோ ஹை அப்படின்னு மாத்தி வச்சிருப்பாங்க. 1992ல தான் அவர் பண்ண ஸ்கேம் எல்லாம் வெளியே வந்து அவர் மாட்டினாரு. ஸோ அந்த வருஷம் 1992ல தான் பாஸ்கர் லக்கியா எஸ்கேப் ஆகி லக்கி பாஸ்கர் ஆகியிருப்பாரு. இதுக்கப்புறமா பாஸ்கரோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கிள் பிசினஸ் நடத்துவாங்க. அவங்க இருக்கிற ஒரு தெருவில் தான் ஒரு கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க பிசினஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த கடையை ரெண்ட்டுக்கு தான் எடுத்தாங்க அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு இடத்துல டீகோட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கிளாக் ஷாப்பை காட்டியிருப்பாங்க. அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல 2 கடைக்கு நடுவில் ஒரு டூலெட் போர்டு போட்ட அந்த கடையை ரெண்ட்டுக்கு எடுத்து தான் இவங்க பிக்கிள் பிசினஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிக்கிள்னு சொல்லும்போது ஒரு இடத்துல சிபிஐ ஆஃபீஸர் வந்து பாஸ்கர்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, உங்க ஒய்ஃப் தயாரிக்கிற ஊறுகாவை நாங்க சாப்பிடலாமான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு பாஸ்கர் வந்து இன்னும் 2-3 நாள்ல சாப்பிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 2-3 நாள்ல பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சிபிஐ ஆஃபீஸர் வந்து வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 3 ஊறுகாய் பாட்டில் இருக்கும். ஸோ பாஸ்கர் சொன்ன மாதிரியே அவருக்கு ஊறுகாவோட சேர்த்து நாமத்தையும் போட்டு போயிருக்காரு. 3 ஊறுகாய் பாட்டில் இருக்கும். சிபிஐ ஆஃபீஸர் இல்லாம இன்னும் 2 பேரை அவர் ஏமாத்திருப்பாரு. அவங்க யாருன்னா அந்த பேங்கோட சேர்மேன் அண்ட் ஜெனரல் மேனேஜர். இவங்க 3 பேரையும் குறிக்கிற விதமா கூட அந்த 3 பிக்கிள் பாட்டில வச்சுட்டு போயிருக்கலாம் அவரு. பாஸ்கர் வந்து லாட்டரி ஜெயிச்சிருப்பாரு. படத்தோட ஆரம்பத்துல அவர் வீட்டுல சிபிஐ ரைடு வரும்போது அப்போ அவங்க வீட்டுல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல இவர் லாட்டரி ஜெயிச்சா அந்த நியூஸ் பேப்பரையுமே காட்டியிருப்பாங்க. பாஸ்கரோட பையன் வந்து ஹீமேன் டாயை வச்சு விளாண்டுட்டு இருப்பாரு. அண்ட் டிவிலையுமே ஹீமேன் கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கும். ஹீமேன் அனிமேட்டட் சீரிஸ் வந்து 1983ல ஆரம்பிச்சு 85ல முடிச்சிருப்பாங்க. 1989ல தான் இந்த லக்கி பாஸ்கர் கதைக்கெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபாரின்ல அங்க அந்த சீரியஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் வந்து இந்த பீரியட் ஆஃப் போர்ஷன்ல தான் ஒளிபரப்பப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயிலுமே இந்த படத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பாஸ்கரோட பாஸ்போர்ட்ல பார்க்கும்போது சர்நேம்ல அகூரின்னு இருக்கும். அகூரிங்கிறது பெங்காலில இருக்க ஒரு கேஸ்ட் நேம். பட் படத்துல வந்து ஒரு பெங்காலினா கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நேம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அகூரிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா லக்கி, ஃபேவரபிள் இந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த நேம் இந்த பாஸ்கர் கேரக்டரோட ஆப்டா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்க ஏதாவது இந்த படத்துல நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.